கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட எங்கே போனாலும் நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை, எங்கே போனாலும் ஒரு அடைப்புகளாக காணப்படுகிறேன். ஒரு செழிப்பில்லாத சூழ்நிலை நான் வாழுகிறேன். எது எடுத்தாலும் தடை அப்படின்னு சொல்லி யோசிக்கீங்களா? செங்கடலை போல இந்த நாளில் தடைகள் காணப்படுகிறது. எரிகோவை போல தடைகள் காணப்படுகிறது. யோர்தானை போல தடைகள் காணப்படுகிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே அவருங்களை பார்த்து சொல்கிறாரு, பூட்டப்பட்ட கதவுகள் எல்லாம் உனக்கு திறக்கப்பட போகிறது. மகனே மகளே, பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு திறக்கப்பட போகிறது என்று சொல்லி, எந்த காரியத்திலெல்லாம் தடைகளோடு கூட எல்லாம் மூடினது போல, எல்லாம் அடைப்பட்டது போல உனக்கு காணப்படுகிறதோ அதையெல்லாம் திறக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா அவருடைய கரத்தில் தான் எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் இந்த நாளில் திறந்த வாசலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் திறவுகளை உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ இந்த நாளில் பூட்டப்பட்ட கதவுகள் உனக்காக திறக்கப்பட போகிறது என்று சொல்லி வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம். கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த நாளில் பார்க்கிறோம், பூட்டப்படாதபடிக்கு ஒரு வாசல் அங்கு திறக்கப்படுகிறது. எந்த காரியெல்லாம் பூட்டப்பட்டது, எந்த காரியெல்லாம் அடைக்கப்பட்டது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அந்த வாசல்களை ஆண்டவர் திறக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த நாளில் திறந்த வாசல் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறத ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் உனக்கு மூடப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த வாசலுக்குரிய கதவு உனக்கு திறக்கப்படலையோ அத்தனை கதவுகளையும் இன்றைக்கு திறக்க போகிறார். எல்லாம் தடை, எங்கே போனாலும் அடைப்பு தான், எதுவுமே எனக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, மகளே பூட்டப்பட்ட கதவுகள், மகனே பூட்டப்பட்ட கதவுகள் இன்றைக்கு உனக்கு திறக்கப்பட போகிறது. ஏன் பயப்படுற? உன் வலதுகையை நான் தான் பிடிச்சிருக்கேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இன்றைக்கு உன் கரத்தை பிடிச்சு வழி நடத்தும்படியாக, உனக்கு அடைப்பட்ட வாசல்களை திறக்கும்படியாக, பூட்டப்பட்ட வாசல்கள் உனக்கு திறக்கப்பட்டிருக்கும்படியான காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன். எந்த வழியாக போகிறதுனே தெரியல, எங்கே போனாலும் அடைப்புன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இன்றைக்கு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த வாசல் வழியாக நீங்கள் பிரவேசித்து நடக்கும்போது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஏன்னா நம்முடைய தேவன் எல்லா காரியத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறபடியினாலே இந்த நாளில் உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியம் தடைப்பட்டிருக்கலாம், வேலை காரியம் தடைப்பட்டிருக்கலாம், பிஸ்னஸ் காரியம் தடைப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உனக்கு தடைப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த தடைகளை உடைத்து அவர் திறந்த வாசலை உனக்கு கொடுக்கிறார். பயப்படாதீங்க, கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் அப்பா பூட்டப்படாத ஆண்டவரே திறந்த வாசலை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே இந்த நாளில் தகப்பனை நீ துதிக்கிற சூத்திரிக்கிற பிஸ்னஸ் காரியங்கள் ஆண்டவரே, இந்த நாட்களில் தேவைகள் படிப்புகள் ஆண்டவரை ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. இந்த நாளிலும் எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கி என் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருமதிச்சு நான் வார்த்தையின்படி உடைய உன்னதத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி அவர்களை கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.